ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் என்னென்னா நெகோஷியேஷன். ஃபர்ஸ்ட், நெகோஷியேஷன்னா என்ன? இட்ஸ் டிஸ்கஷன், அதாவது கலந்துரையாடல். இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக 2 தலைவர்கள் நெகோஷியேட் பண்ணி ஒரு வின்-வின் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த நெகோஷியேட்டிங் ஸ்கில்லை நம்மளும் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எஸ்ஆர் ஸ்ரீநிதி ஃப்ரம் பாரதி அகாடமி. இந்த நெகோஷியேஷன் ஸ்கில்ஸை நமக்குள்ளேயும் கொண்டு வரத்துக்கு ஒரு 5 சிம்பிள் ரூல்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரூல், நெகோஷியேஷன்னா சண்டை இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பேசுகிறதுலையே இன்னொருத்தவங்களுக்கு உங்கள் தேவைகளை புரிய வைக்கிறது தான் நெகோஷியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் நெகோஷியேஷன் இஸ் நாட் அ ஃபைட். இதனால் முடிஞ்ச அளவுக்கு டஃப்பான நெகோஷியேஷன்ஸை நம்ம தவிர்க்க முயற்சிக்கணும். செகண்ட் ரூல், டோன்ட் நெகோஷியேட் வித் யோர் செல்ஃப். அது என்ன டோன்ட் நெகோஷியேட் வித் யோர் செல்ஃப்? மற்றவங்க கிட்ட பேசாமல் நமக்கு நாமே சமாதானப்படுத்திக்கிறது. சரி, நம்ம ஏன் இதை மற்றவங்க கிட்ட கேட்கணும், நம்மளே விட்டு கொடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கிறது தான். உங்களுக்குள்ளேயே நெகோஷியேட் பண்ணுறத முதல்ல நீங்கள் தவிர்க்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான நெகோஷியேஷனை கொண்டு வரத்துக்கு. தேர்ட் ரூல் என்னென்னா, டோன்ட் லூஸ் த வேல்யூ. இப்போது ஒரு குரூப்பாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ ரொம்பவே அதிகம். நீங்கள் தனியாக நெகோஷியேட் பண்ணுறப்போ அதோட வேல்யூ ரொம்பவே கம்மி. இதனால் நெகோஷியேட் பண்ணுறப்ப பிரித்து வேல்யூ பண்ணுற டெக்னிக்கை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை முதல்ல நீங்கள் தவிர்க்கணும். ஸோ பேக்கேஜாக நெகோஷியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ஃபோர்த் ரூல், டோன்ட் ரெக்ரெட். நீங்கள் ஒரு விஷயம் எஸ் அல்லது நோ சொல்கிறப்போ, எஸ் சொல்கிறதுனால நம்ம என்ன லூஸ் பண்ணுவோம், நோ சொல்கிறதுனால அவங்க என்ன லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும். நீங்கள் நெகோஷியேஷனுக்கு அப்புறம் தோத்துட்டோம் அப்படிங்கிற ஃபீலே உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து கேல்குலேட்டிவாக முடிவெடுக்கிறது தான். ஸோ டோன்ட் எவர் ரெக்ரெட். இதுதான் ஃபோர்த் ரூல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபிஃப்த் ரூல் என்னன்னு பார்க்கலாமா? இது நம்மளோட வாழ்க்கையிலையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரூலாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ரூல் இஸ் டாக் லெஸ், லிசன் அண்ட் அப்சர்வ் மோர். 20% தான் நீங்கள் பேசணும், ரிமைனிங் 80%ம் மற்றவங்கள பேச விட்டு அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ டாக் லெஸ், லிசன் அண்ட் அப்சர்வ் மோர். இந்த ஸ்கில்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வீட்டில் ஃபேமிலி கூட பேசும்போது, ஃபேமிலிக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வரும்போது நம்ம நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் இந்த 5 டிப்ஸையும் யூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல மோஸ்ட்டாக நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெகோஷியேஷன் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஆர்கியூமெண்ட்ஸ், பிகாஸ் an argument is to find out who is right and negotiation is to find out what is right. Thank you.